தங்கம் போல என் அன்பும் துளசிய வாழ வேண்டிய வாழ்க்கடாது. உன் தங்கச்சிக்கு அவளை காப்பாத்திக்கதான் துப்பில்லனா அடுத்தவ வாழ்க்கைய பறிச்சு வாழ வந்திருக்கோன்னு வெக்கமுமால? அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரியா நீ? தங்கச்சியா தங்கச்சி, அவளாலதான் இன்னைக்கு என் புள்ள கொலை பழியோட நிக்கிறான். எப்படி வளர்த்தண்டா அவன? இப்படி கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களேடா. நீங்களா நல்லா இருப்பீங்களா? துளசி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? உன் குடும்பம் ராசி கெட்ட குடும்பம் தான், மானம் கெட்ட குடும்பம் தான். போதும், நிறுத்துங்க. என் தங்கச்சிக்கு நடந்தது ஒரு விபத்து. அவ மனசார ஒரு ஈ எறும்பு கூட கெடுதல் நினைக்காதவ. அதனாலதான் அவளுக்கு அன்பு மாதிரி ஒரு புருஷனை கடவுள் கொடுத்திருக்காரு. இவ்வளவு மாதிரி கூட இருந்து கொல்ல பாக்குறவில்லை என் தங்கச்சி. என் மாமா மேல கொலைப்பழி போட்டாச்சு, அடுத்து என்கிட்ட வரீங்களா? அத்தை, விட்டா இவங்க உங்க மேலயும் கொலைப்பழி போட்டாலும் போடுவாங்க. துளசி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நீ வாயை மூடிட்டு இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. அம்மா, இது சண்டை போடுற இடமா? இவ பேச்சு கேட்டு நீயும் சண்டை போட்டுட்டு இருக்க. அம்மா, வேலுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேலு, நீ கொஞ்சம் பொறுமையாரு. பெரியவங்க கிட்ட என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேசணும். ஏற்கனவே எல்லாரும் குழப்பத்துல வேதனையில இருக்கோம். நாங்க இதுக்கு அமைதியா இருக்கணும். ஏய் துளசி, சொன்னா கேட்க மாட்டியா நீ? நீங்க இருக்கவே வேண்டாம், கிளம்பி வீட்டுக்கு போ. முடிஞ்சா கிளம்பி ஊருக்கே போ. இந்த முறைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன கண்ணை நோண்டிடுவ சொல்லிட்டேன். நீ எதுக்குடி துளசி கிட்ட பாயுற? உன் அண்ணன் நிலைமைய நினைச்சு பாரு. கொலைகாரனா இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காண்டி, தெரியும்ல? அதுக்கு காரணமே இவங்க தான், அந்த ஆனந்தி தான். குடும்பத்தோட என் புள்ள தலையில மிளகா அரைச்சிட்டாங்களே. எங்க எங்கம்மா கோகிலா? உங்களை பெத்த அந்த பெரிய மனுஷனும் அந்த புண்ணியவதியும் எங்க? பிரச்சனைன்னு வந்ததும் ஊருக்கு கிளம்பி ஓடிட்டாங்களா? அவங்க வீட்ல இருக்காங்க. நாங்க தான் அவங்கள வர வேண்டாம்னு சொன்னோம். இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் எல்லாம் அவங்களுக்கு பழக்கம் இல்ல. அதோட அம்மா அழுதுட்டே இருந்தாங்க. அதான். ஆமா, உங்க அம்மா தான் அழுதுட்டு இருக்காங்க. நாங்க எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கோம் பாரு. என்ன சொன்ன? கோர்ட்டு கேஸ்னு பழக்கம் இல்லையா? அப்போ எங்களுக்கு இதான் குடும்ப தொழிலா? நாங்க என்ன கோர்ட்டு கேஸ்னு அலையறவங்களா? நீங்க மனசு வேதனையில இருக்கீங்க. நாங்க என்ன சொன்னாலும் தப்பா தான் போகும். ஆனா உங்களை கஷ்டப்படுத்தணும் நாங்க பேசல. இதுக்கு மேல பேசி வேற கஷ்டப்படுத்தணுமா? செஞ்ச வரைக்கும் பத்தலையா? அனந்தி, அண்ணி. ஏய் கிரடி, எங்கடி போற? அம்மா, அண்ணி. அண்ணி தண்ணின்னு போன அப்புறம் நான் கோர்ட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். என் புள்ள வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கிருக்கா. அவனை கொலைகாரனா இன்னைக்கு நிக்க வச்சிருக்கா. அண்ணி அண்ணி, ஒழுங்கு மரியாதையா இங்கே இரு சொல்லிட்டேன். அனந்தி, ஆனந்தி, சகல எப்பமா கூட்டிட்டு வராங்க? பின்னால கூட்டி வந்துட்டு இருக்காங்க. அழாத ஆனந்தி, தைரியமா இரு. சொன்ன கேள், அழாத. அக்கா வந்துட்டாங்க. யோ, அவனை கூட்டிட்டு வா. நான் அவரை கோர்ட்டு கூட்டிட்டு போணுமா? கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் இருங்கய்யா, என் புள்ளைகிட்ட பேசிக்கிறேன். கொஞ்சம் இருங்கய்யா. விடியா பேசட்டும். டேய் அன்பு, நான் உன்னை இப்படியாடா பார்க்கணும்? எப்படி வளர்த்த உன்னை? இப்படி ஒரு புள்ள எனக்கு இல்லையேன்னு சொல்லாதவங்களே கிடையாதுடா. அன்பு நல்ல பையன், தங்கமான பையன் வாய்க்கு வாய் சொல்லுவாங்களே. இன்னைக்கு இப்படி ஒரு கோலத்துல உன்னை பார்க்கணும். ஏய், போங்க இங்க இருந்து, போங்க எல்லாரும்.
என் புள்ள கிட்ட வராதீங்க அம்மா. உங்க காத்து பட்டா கூட என் புள்ளைக்கு ஆகாது. என் தங்கத்தை என் அன்ப கொலகாரனா நிக்க வச்சுட்டு எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நீங்களா இங்க வந்திருக்கீங்க? ஏய் போடி அந்த பக்கம் போடி. அம்மா, என்னம்மா பண்ற? ஆனந்தி என்னம்மா பண்ணா? இவளால தாண்டா நீ இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க.